நிலையில வருது அப்படின்றத இப்ப பதிவு செய்யறோம். இந்த சுவரில் உரசுது பாருங்க, சுவரில் உரசிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில வருது. சுவரில் உரசி இந்த ஓரம் எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பேருந்து அப்படின்றது தெரியும். திருப்ப முடியல அப்படின்றது அரசு ஓட்டுநர்கள் கூட சொல்றாங்க. கூமாப்பட்டி பேருந்து நிலைய சாலை என்பது குறுகிய சாலையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படிங்க இந்த எல்லாம் ஒரே கிராச்சஸ் ஆகிருக்குது? பேருந்து உரசி தானா? பேருந்து உரசி இப்பதான் கிராச் ஆனது. பேருந்து உரசி கிராச். ஆமா, கிராச் ஆனது சார். அது மாதிரி ஒரு பைபாஸ் நீங்க கோரிக்கை விடுக்கலையா? கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கேன் சார். கேளுங்க, பல வருஷம் கோரிக்கை. அதே இந்த கக்குசலாம் போது சுத்தமே கிடையாது, அசிங்கமா தான் கிடக்கு. ஆம்பளை ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை. பொம்பளை இப்படி உட்காந்தா ஆம்பளை அப்படி உட்காந்துருக்காங்க. எங்க தெருவில் ரொம்ப மோசம். டெலிவரி ஆஸ்பத்திரி வேணும் அந்த இடத்துல. டெலிவரி ஆஸ்பத்திரி முக்கியமானது. இங்கிருந்து வண்டியில் ஏற்றி வத்திராபுரத்து போனால் விருதுநகர் போனோம். டெலிவரி ஆஸ்பத்திரி போக திரும்ப இந்த போக்குவரத்து இல்லாமல் குறைக்கணும். இந்த போக்குவரத்து அதிகமாகிடுச்சுன்னா ஒரு அவசர ஆபத்துறதுக்கு ஒரு தீயணைப்பு வண்டி வர முடியாது, ஆஸ்பத்திரி வண்டி வர முடியாது, ஆஸ்பத்திரிக்கு எந்த பிறகுக்கும் தூக்கிட்டு போக முடியாது. ரோடு வசதி குறுகலாக இருக்குது. அதெல்லாம் குறுகலாக இருந்தாலும் ஆக்கிரமிப்பு பண்ணி ரோடை விரிவுபடுத்த விடாமல் செய்கிறாங்க. அதிகாரியும் கண்டுக்கிறது இல்லை, மந்திரிகளும் பார்க்கறது இல்லை, கலெக்டரும் பார்க்கறது இல்லை. இந்த நிலைமையில சுற்றுலா குழுவினர் 1000-500 பேர் உள்ள வந்தா தாக்கு பிடிக்குமா? முடியாது, நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வசதி இல்லை இங்கே.